ஹாய் வணக்கம். திஸ் இஸ் பூபதி ராஜா ஃப்ரம் அடா 247. ஆக்சுவலாக டிஎன்பிசியில் கொஸ்டின் எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை இப்போ நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கு ஒரே ஆள்கிட்ட கொடுக்க மாட்டாங்களாம். அதை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மேக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அது மினிமம் ஒரு 5 பேர்ட்டையாச்சும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எத்தனை பேர்கிட்ட கொடுக்காங்க நமக்கே எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ அப்போ 5 பேர் அப்படின்னா 125 கொஸ்டின்ஸ் ஆச்சா. அப்போ அந்த 125 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் எந்த எக்ஸாமுக்கு எப்போ ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு எடுத்தவங்களுக்கே தெரியாதாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாட் சிஸ்டம், அதாவது குலுக்கன் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்களே. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க. அதனால தான் ரொம்ப சீக்கிரட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே வந்து ஒரே ஆள்கிட்ட எடுத்து கொடுக்காம ஒரே சப்ஜெக்டை வேற வேற ஆள்கிட்ட கொடுக்கும்போது அப்போ யார் எந்த கொஸ்டின் எடுத்து கொடுக்குறாங்க, யாரோட கொஸ்டின் வந்து எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஎன்பிசி. கரெக்டாக? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா அடாவோட எழுந்து